ஹலோ, வெல்கம் டு டே 4. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பழைய வீடியோவில் ஃபுல்லாகவே மேலே உள்ள ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். இந்த ப்ளஸ் ஒன்று தனியாக வீடியோ போட்டிருக்கோம், இந்த கார்னர் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இது செகண்ட் ரோ. இந்த செகண்ட் ரோ சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். இந்த ரெண்டு இடத்துல என்ன கலர் வேணுங்கிறத பார்ப்போம். ஆரஞ்சு, ப்ளூ, இது எல்லாமே கீழே இருக்கா? இது சில நேரம் இந்த இடத்துலையும் இருக்கும். அது எப்படி எடுக்கணுங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த இருக்குது ஆரஞ்சு, ப்ளூ, இதை வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே உள்ள கலரை இந்த இடத்துல சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சிட்டோமா. இப்போ நான் இதை லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். நல்லா பாருங்கள், இந்த கலரு லெஃப்ட் சைடு போக போகுது. அதனால் என்ன செய்கிறேன், கீழே உள்ளதை ரைட்டில் திருப்பி வச்சுக்கிறேன். இதுவே நம்ம ரைட் சைடில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதை லெஃப்ட்டில் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறதுனால ரைட்டில் திருப்பி வச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கீழே இறக்குறேன். அப்புறம் பாட்டமில் 1 மறுபடியும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டு டவுன் பண்ணுறேன், பாட்டமில் 1, அப்புறம் சென்டர் டவுன் பண்ணுறேன், பாட்டம் பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இது ஸ்ட்ரெயிட், சென்டராக கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட். ஓகே, இப்போது அடுத்தது இந்த ஆரஞ்சு சேர்த்தாச்சு. ஆரஞ்சுலேயே க்ரீன் பார்ப்போம். ஆரஞ்சு அண்ட் க்ரீன், ப்ளூக்கு ஆப்போசிட்டாக க்ரீன் இருக்குது, ஆரஞ்சும் க்ரீனும் இருக்க மாதிரி. அதுவும் இந்த இருக்குது. இதையும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட்டில் சேர்த்தோம், இப்போ அடுத்து ரைட்டில் சேர்க்க போகிறோம். ரைட்டில் சேர்க்கும் போது என்ன செய்யணும், இப்போ நான் இதை வந்து ரைட் சைடு கொண்டு போக போகிறேன். அதனால் இதை பாட்டமை லெஃப்ட் சைடில் திருப்பி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட்டில் டவுன், கீழே பாட்டம், மறுபடியும் சென்டர் டவுன், கீழே நேராக சேர்த்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு போய் ஒயிட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு மேலே கொண்டு இப்படி சேர்த்துட்டா பாருங்கள், 3 ஒன்றா சேர்ந்துருச்சா. சரி, இப்போ நான் அப்போயே சொன்னேன், இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே ரெட்டும் ப்ளூவும் வரணும். அதே ரெட்டும் ப்ளூ இந்த இடத்துல சேர்ந்துருந்தா என்ன செய்யணும், ஓகே, இப்போது இங்கே இருக்க ரெட்டு ப்ளூ இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த கலர் வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா தான். அதே மாதிரியே ஏதாவது ஒரு இது கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். நம்ம எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம். இப்போ ரெட் அண்ட் க்ரீன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறனால ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது, அதை கூட நம்ம இந்த இடத்துல வச்சு இங்கே சேர்த்தோன்னா இந்த கலர் கீழே இறங்கிடும். அதே மாதிரி தான் இந்த ரெட் அண்ட் க்ரீன் லெஃப்ட்டில் வரணும். ஸோ ரைட்டில் திருப்பி வச்சுக்கிட்டேன். லெஃப்ட் 1, பாட்டம், மறுபடியும் சென்டர் டவுன் பண்ணுறேன், ரைட்டை கனெக்ட் பண்ணி மேலே சேர்த்துட்டேன், மறுபடியும் பாட்டம் கனெக்ட் பண்ணி மேலே சேர்த்துட்டேன். சேர்ந்துருச்சா. ஓகே, இப்போ ரெட் அண்ட் ப்ளூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. சேம் அதே மெத்தடில் தான் ரெட்டை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ நான் ரைட் சைடில் சேர்க்க போகிறேன். ஸோ பாட்டம் லெஃப்ட் சைடில் திருப்பி வச்சுக்கிட்டேன். ரைட்டில் 1, பாட்டம், சென்டர் 1, பாட்டம் பழைய மாதிரி ரைட்டை கனெக்ட் பண்ணிட்டு மேலே, சென்டரை கனெக்ட் பண்ணிட்டு மேலே. செகண்ட் ரோ சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.